கவனிக்கிட்டு இருக்கா? ஆக்சுவலா ஆ இந்த பிளேஸ் ஸ்பாயிலிங் நாட் க்ளோஸ், இந்த நாட் க்ளோஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே என்ன என்ன ப்ராப்ளமா இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நீங்க போட்டுக்க இந்த பாயில் லைன் வந்து என்ன இருக்காது, க்ளோஸ்ல இருக்காது. ஓகேங்க சார். ஆனால் பிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் க்ளோஸ் ஆகிட்டா இருக்கா? நான் ஆமாங்க ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நோன் இருக்கும். ஓகேவா? ஓகேங்க சார். ஸோ இதை போய் இங்கே எஸ்ன்னு கொடுத்தா சரியாயிடும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, நாட் க்ளோஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க பிரகாஷ். நாட் க்ளோஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே, நாட் க்ளோஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே பிஎல்சி கமாண்ட் பண்ணது பிஎல்சி. ரைட்டிங்களா? பிஎல்சி பாலிலைன் க்ளோஸ், அதான் பிஎல்சி. பிஎல்சி சார். பிஎல்சி ஓகேங்க சார். பிஎல்சி. ஓகேவா? ஓகேங்க சார். புரியுதா? பிஎல்சி. சரியா? ஓகேங்க. ஓகே கவனிங்க, நான் பிஎல்சி கொடுத்துட்டு என்ன கேட்குமா, செலக்ட் ஆகுதுன்னு கேட்குதா? நான் ஆமாங்க சார். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணாலுமே அது என்ன செய்யும்னா, எது எது ஓப்பனாக இருக்கோ, ஓகேங்களா, அதை மட்டும் அது பிடிக்கும். புரியுதா? ஓகேங்க சார். நான் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். சார் இப்போ அதை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுக்கணுமாங்க சார்? நார்மலாக சும்மா என்ட்ரு கொடுக்கணும்? நான் செலக்ட் ஆகிறப்ப எல்லாத்தையும் செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு எந்த ஃப்ளோர் சொன்னாங்களோ அதை மட்டும் செஞ்சு கட்ட முடியும். ஓவரால் டயக்ராமே கிளிக் பண்ணி சார். இப்படிதானே இருந்துச்சு. சரியா? ஆமாங்க ஆமாங்க சார். கவனிங்க, பிஎல்சி. ஓகேவா? செலக்ட் ஆகுது ஓகே. கேட்குறப்ப இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆஃப் ஆகிடும். இந்த 0 வரைஞ்ச எல்லாமே ஆஃப் ஆகிடும். சரிங்களா? ம். சிங்கிள் போடுறதுக்கு தேவையான லேயர் மட்டும் தான் ஹைலைட்டில் காட்டும். மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். சரியா? இப்போ நீங்கள் ஓகே. ஃபுல்லாக நீங்கள் பாருங்க, நான் இப்போ செலக்ட் ஆகுங்கிறப்ப எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணாலும் எனக்கு என்ன செய்யும், எது க்ளோஸில் இல்லாமல் இருக்கோ அதை மட்டும் அதை பிடிக்கும். ஓகே ஓகேங்க சார். ஜஸ்ட் ஒரு என்டர் தான். நீங்கள் செய்யுங்க, ஓகே. நீங்கள் செய்யுங்க, கொடுங்க. ம் ம் அவ்வளோதான். சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே தென் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஓகே. ஓகே பிரகாஷ். ஓகேங்க சார். ஸோ புரியுதா? அப்போ நாட் க்ளோஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், ஜஸ்ட் பிஎல்சி பிஎல் கமாண்ட். கொடுத்து ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிடும். புரியுங்களா? ஓகேங்க சார். ஓகே தென் இப்போ பாருங்க, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்டேர்கேஸ் நீங்கள் இந்த படம் எப்படி போட்டீங்க பிரகாஷ்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி போட்டீங்க? சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி போட்டீங்க? சார் ஏரியா எக்ஸ்பேரன்ஸ் போனீங்களா? அதில் ஃப்ளோர் ஃப்ளோர் பில்டிங் பில்டப் ஏரியா யூனிட் எஃப் ஏரியா மார்க் பண்ணியிருப்பீங்களா? ஃப்ளோர் ஒன்றுங்கிற ஆமாங்க கிளிக் சார். பண்ணிட்டு. ஸோ இப்போ ஆமாங்க சார். பாருங்க, நான் என்ன பண்ணேன்னு பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு இதே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் வருதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகேங்க சார். இதே ஃப்ளோர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் வருது. ஓகேவா? ஓகே. அப்போ என்ன செய்யலாம், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே. ஃப்ளோர் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். ஓகே. ஓகே பிரகாஷ். ஓகே சார். இப்போ இந்த இந்த பிளான்ல எந்தெந்த லேயர்லாம் இருக்கு அப்படின்னு எப்படி பார்க்கறதுனா, எழுதிக்கோங்க, SOL செலக்ட் ஆப்ஜெக்ட் லேயர், செலக்டட் ஆப்ஜெக்ட் லேயர். கமாண்ட் பேரு SOL.
செலக்ட் ஆப்ஜெக்ட் லேயர். ஓகேவா? கவனிங்க ஓகே பிரகாஷ். SOL நான் கொடுக்குறேன். ஃபுல்லாக அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். என்கிட்ட கொடுக்குறேன். எல்லாமே 400 வந்துருச்சா? ஆமாங்க சார். ஸோ இதில் ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. நியூ டெப்ல வந்து இங்கே தப்பாக காமிச்சிருக்கீங்க. ஒன்று இங்கே வரக்கூடாதுல்ல? ஆமாங்க சார். ஃப்ளோர் 1ங்கிறது இங்கே வார்த்தை வரக்கூடாதுல்ல? ஆமாங்க சார். ஃப்ளோர் 1. ஸோ என்ன செஞ்சுருப்பீங்கன்னா இதையும் நோட் பண்ணிக்கோங்க. BA அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிறது பின்னாடி போயிடும். ஓகே, பின்னாடி போயிடுச்சா? இது ஓகே. ஃப்ளோர் 0 கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. ஓகே, இது கரெக்ட் தான். ஸோ என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஃப்ளோர் 1ங்கிற லேயர் உள்ளதான் இருக்கு. கவனிச்சு பாருங்க. ஃப்ளோர் 1ங்கிற லேயர் எப்படி இங்கே வந்துச்சு? ஃப்ளோர் 1 யூனிட் டெஸ்ட்ங்கிற லேயர் இங்கே இதுக்குள்ள ஏதோ ஒரு யூஸ் பண்ணிருக்கீங்க. வரக்கூடாதுல்ல? கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் 0 தானே வரும். ஆமாம் ஆமாம். ஸோ கவனிங்க, இதுக்கும் கமாண்ட் இருக்கு, கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்மளால கண்டுபிடிக்க முடியல, ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த ஃப்ளோர் 1ங்கிறது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. சரிங்களா? புரியுதா பிரகாஷ்? ஓகேங்க சார். ஓகே, கவனிங்க. நான் என்ன பண்ணிருப்பாங்க, கொரி மார்க் QM, இந்த கமாண்ட் பண்ணுங்க QM அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இதில் என்ன சொல்லிச்சு, FLR _ 1. ஆமாங்க சார். அந்த லேயர் இருக்கக்கூடிய பர்டிகுலரை மட்டும் ஃப்ளோர் 1 மட்டும் கண்டுபிடிக்க சொல்றேன். சரியா? ஆமாங்க சார். கூட்டுக்கு ஜஸ்ட் நான் எங்கேயாவது ஒரு கிளிக் பண்ணினா போதும், அது சொல்லும். இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த இடத்துல ஏதோ லேயர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிதா? இல்லைங்க, சரிதா? ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிதா பிரகாஷ்? இந்த இடத்துல ஓகேங்க. உங்களை அறியாம இல்லை தெரிஞ்சுக்கிங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரச்சனையாகிடும். சரியா? ஓகேவா? ஓகேங்க சார். அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃப்ளோர் 1 யூனிட் இருக்கா, ஏதாச்சும் கண்டுபிடிச்சேன். கொரி மார்க் QM அப்படின்னு நீங்க கமாண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கமாண்ட் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேரை யூனிக்கா அடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃப்ளோர் 1ங்கிறது நமக்கு தெரியுச்சு. இங்க போய் யூனிட் எஃப் ஒன்றும் கொடுக்கக்கூடாது. நான் யூனிட் எஃப் பக்கத்துல ஃப்ளோர்லயே இருக்கும். சரியா? அப்ப ஆமாங்க சார். ஃப்ளோர் 1ங்கிறத கொடுத்தோம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஐடென்டிஃபை பண்ணிடுதா? ஆமாங்க சார். தென் டெலிட் பண்ணிடு. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இங்க இருக்கிறனால இங்கே இருக்குமா, அதே மாதிரி இங்கே இருக்குமா, பாருங்க இங்கே இருக்குமா. ஆமாங்க சார். ஸோ இதையும் நான் டெலிட் பண்ணிடு. ஓகே பிரகாஷ்? ஓகேங்க சார். ஓகே, இப்போ நான் SQL கொடுத்தா எனக்கு என்ன, SQL கொடுத்த மாதிரி ரீசெக் பண்றேன். இங்க எனக்கு என்னவா இருக்கணும், எல்லாமே ரோ 000 இருக்க எல்லாமே. நல்லா இருக்குங்க சார். ஸோ இது கரெக்ட். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே, தென் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் எனக்கு, எப்படி மாறணும்? இது ஃப்ளோர் 1 மாறணும் சார். ஒன்றுன்னு மாறும். சரி, அப்போ ஏற்கனவே எப்படி இருக்கு, பிளாக் 1 ஃப்ளோர் 0 இருக்கா? ஆமாங்க சார். இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. FML கவனிச்சுக்கோங்க. FML கொடுத்தீங்கன்னா என்டர் மோடுன்னு கேட்கும். சரியா? ஓகேங்க சார். இந்த மோடுக்குள்ள FLR or LBL, LBனா லெவல். சரிங்களா? சரியா? ஓகே. இதை மட்டும் கண்டிப்பான முறையில கேப்ஸ் லாக்ல கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது ஃப்ளோர் தான், அதனால FLR கொடுக்குறேன். ஓகேவா? புரியுதா பிரகாஷ்? தான் என்டர். ஓல்டு பிளாக் என்னவா இருந்துச்சுங்க சார்? 0ங்க சார். பிளாக் 1ங்க. பிளாக் சார். பிளாக் 1. ஃப்ளோர் என்னவா இருந்துச்சு? 0ங்க சார். வெரி குட். நியூ எப்படி மாறணும்? இது நியூ பிளாக் எப்படி மாறணும்? சார் பிளாக் 1 சார். வெரி குட். ஃப்ளோர் எப்படி மாறணும்? ஃப்ளோர் 1. எது மாறணும்? சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் தான் சார். அப்ப ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? வேற ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லை, தென் என்டர். பாருங்க, இப்போ நீங்க SQL கொடுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? இது மாறிடுச்சா? மாறிடுச்சுங்க சார். ஸோ புரிஞ்சா பிரகாஷ்? மாதிரி நம்ம வந்து கஷ்டப்படணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி வச்சாலே போதுமான. ஓகேவா? ஓகேங்க சார். புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சுங்க சார். புரிஞ்சா? புரிஞ்சுங்க சார். ஓகே, என்ன டவுட் இருக்கா? இல்லைங்க சார். இல்லை சார். இதை அப்படியே மணி நான் செய்யுது, மணி நான் ஒரு சக்ஸஸ் ஆகுதான்னு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். அந்த BAங்கிற கமாண்ட் வந்து பேக் போடுறாங்க சார், இருக்கிற லேயர் பேக் போடுறாங்க. பேக் ஆப்ஜெக்ட். அதாவது இது என்ன, ஒன்றும் இல்லை, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ட்ரா ஆர்டர் சென்ட் டு பேக்னு கொடுக்கணும். சரியா? ஆமாம். அதுக்கு போய் நான் செஞ்சுக்கிறேன் பின்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஓகே, ஓகே. நீங்கள் அதை எடுத்து கொடுத்து போயிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே. ஓகேவா? புரிஞ்சுச்சா சார் இப்போ
ஒரு டவுட்டுங்க சார், இந்த இடத்துல அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் இப்போ இங்க வந்து இதை க்ளோஸ் பண்ணுமாங்க சார் இந்த லைனை? இது எல்லாமே இந்த இல்லை ஓப்பனிங். ஆக்சுவலாக அது வந்து தப்பு இது, நீங்கள் போட்டுக்கவே தப்பு. ஆக்சுவலாக பில்டப் ஏரியா வந்து எப்படி வரும்னா இப்படி பெண்ட் ஆகி இப்படி வரணும். சரிங்க சார், பில்டப் ஏரியாவே ஃபுல்லா வரக்கூடாதாங்க சார்? அப்போ இதுவும் சரி சேர்ந்துல உங்களுக்கு கவர் ஆகும். சார், டோட்டலா இது பில்டப் ஏரியாங்க சார். பில்டப் ஏரியாக்குள்ள நம்ம பில்டிங் வந்து இது வரைக்கும் தாங்க சார். இப்போ இது கவர்ட் ஏரியா கணக்கு தாங்க சார் வரும் இப்போ நம்ம இல்லை 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 நல்லா கவனிங்க. நீங்கள் இவ்வளோ, அதாவது இப்படி காமிச்சு உங்களுக்கு இதுதான் பில்டப் ஏரியா, உங்களுக்கு கட்டக்கான பில்டப் ஏரியா சரிங்களா? ஆமா அதுக்குள்ள ஆமாங்க நீங்க என்னங்க கட்டப்ப இதுக்குள்ள நீங்க கட்டுன்னு சொல்றாங்க. அதுக்காண்டி இது ஃபுல்லா கட்டணும் அவசியம். இப்போ ஏக்கர் கணக்கு இடம் இருக்கு, இங்க இருக்கு ஒருத்தருக்கு ஏக்கர் கணக்குல இருக்கும் சரிங்களா? இது ஓகே இருக்கும் சரி, நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் சரியா? அவர் செட்பேக்லாம் விட்டது போக அவருக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும். ஓகே அவர் 1500 ஸ்டெப் தான் கட்ட போறாரு சரியா? அப்ப அவர் என்ன செய்யணும், இதுக்குள்ள இதான் அவர் 1500 ஸ்டெப், இதுக்குள்ள மிச்சத்தை செட்பேக் வரும். ஓகே ஓகே ஓகே, இப்ப உங்களுக்கு வந்து இவ்வளவு இவ்வளவு விடுன்னு பில்டப் வந்து இவ்வளவு இவ்வளவு கட்டுறதுக்கு இடம் இருக்குன்னா நீங்க அதுக்காக நீ ஃபுல்லா அப்படி காட்டணும் அவசியம் கிடையாது. கவனிங்க, நான் பாருங்க என்ன செய்ய பாருங்க. ஓகே பிரகாஷ், ஓகேங்க சார். இப்போ பாருங்க என்ன செய்ய பாருங்க. அது இதை டீல் பண்ணிட்டோன்னா எனக்கு தேவையில்ல, இதை டீல் பண்ணிட்டோன்னா சரியா? இதை அப்படியே கால் பண்ணிட்டோன்னா சரியா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், பில்டப் ஏரியா இருக்கும். இதையும் அப்படியே நான் சொல்லுங்க கால் பண்ணி. இப்போ என்ன செய்யணும், என்ன மறுபடியும் செய்யணும்? எஸ்ஓஎல் கொடுத்து வரணும். எஸ்ஓஎல் இல்லை, அதாவது எஸ்ஓஎல் கொடுத்து செக் பண்ணிட்டேன். கவனிங்க, இது எந்த இதில் இருக்கணும், ஃப்ரோஜன் 2 இருக்கா? அப்போ இந்த ஃப்ரோஜன் என்ன மாற்றணும், ஒன்றா மாற்றணுமா? ஒன்றா மாற்றணும். வேறு என்ன செய்யணும், இப்போ நீங்கள் செய்ய பிரகாஷ் கொடுங்க. எஸ்எம்எல் கேஷ்லாக் ஆன். கண்டிப்பாக நம்ம வந்து எப்போதாலும் கேஷ்லாக்லாம் கொடுக்கும். என்டர். வெரி குட், ஃபுல்லாக சரி பண்ணுங்க. என்டர். செக் பண்ணி பாருங்க, எஸ்ஓஎல் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. எஸ்ஓஎல் ஃபுல்லாக செக் பண்ணுங்க. என்டர். ஆயிடுச்சா? ஓகே கொடுங்க. ஓகே கொடுங்க, அப்படியே சேவ் பண்ணுங்க. அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன் சார். அப்புறம் மீதி இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்க்கிங்னு தனியாக காமிக்கணுமாங்க சார்? அது தேவையில்லையாங்க சார்? இல்லை எது புரியல சார். இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம சைட் பிளான்ல காமிச்சா போகுமாங்க சார்? பிளாட் பவுண்டரி இந்த ஸ்பேஸ் செட்பேக் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் எவ்வளோ செட்பேக் கொடுத்துருக்கீங்களா சரியா? ஆமாங்க சார். இதோட எக்ஸ்ட்ரா இந்த செட். நீங்கள் காரை நிப்பாட்டிச்சுக்கணும், தப்பு கிடையாது. ஓகே 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 ஓகே. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஐடியாவும் பண்ணலாம். இது முடிச்சு அதையும் சொல்லிட்டாங்க. இதுதான் பிரகாஷ். ஓகேங்க சார். ஓகேவா? இப்போ அந்த ரிப்போர்ட்டை பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட்டு நமக்கு இப்போ வந்து 154/54 பிகினிங் எவ்வளோ இருந்துச்சு, 180.
ஆமாங்க சார். இப்போ புரியுதா? பில்டப் புரியுதுங்க. ஏரியாஸ்க்கு தகுந்த மாதிரி தான் டிமாண்ட் ஜென்ரேட் ஆகும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? இது எப்படி ஓகே. கொடுத்தீங்கன்னா இதோட இப்போ மிச்சருக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 30 ஸ்கொயர் மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? கூட கட்டுறீங்க. ஓகேங்க. ஓகேவா? புரியுதா? ஆமாம். ஆமாம். ஸோ இப்படி ஒரு ஐடியா பண்ணலாம். இல்லை இன்னும் ஐடியாவும் பண்ணலாம். இல்லை நான் அப்படியே சார் போட்டுட்டேன். இது நான் போட்டுட்டேன் சார், என்ன சார் பண்ணணும்? நீங்கள் ஆக்சுவலாக போகிறப்ப இப்படி கரெக்டாக போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகேவா? ஓகேங்க சார். இது நீங்கள் போட்டீங்க. இப்படிதான் பில்டப் ஏன் முதல்ல அப்படியான இருந்துச்சு. சரியா? ஆமாங்க இதுல ரூம் வைஸ் பண்ண ஓடிஎஸ்ஆர் கட் அவுட் இருக்கும். எந்த பொருளை பிக் பண்ணிக்கோங்க. ஓடிஎஸ்ஆர் கட் அவுட் இருக்கா? ஆமாங்க சார். இதை பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை 2 காலம் மார்க் பண்ணீங்கன்னா ஓகேங்களா, இது ஓகே. ரூம் நேம் கேட்கும். உதாரணத்துக்கு இப்போதைக்கு இதை போட்டிக்கன்னு வச்சுக்கோங்க. தேவையில்லது. ஓகேங்களா? வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவனிங்க பிரகாஷ், நம்ம கெனாட் ஃபைண்ட் லேயர்னு வந்துருச்சா? இது ஆமாங்க சார். கரெக்ட் ஃபைன். இந்த மாதிரி வார்த்தை வந்து எழுதிக்கோங்க. என்னன்னா நம்ம பறிச்சு கொடுத்துட்டோம். அன்வான்டா தேவையில்லாத லேயரை டீல் பண்ணிடுச்சு நமக்கு. சரியா பிரகாஷ்? புரியுதா புரியலையா? சார் புரியுதுங்க சார். இப்போ மறுபடியும் இதை ரீஇம்போர்ட் பண்ணுறதுக்குனா ஐஎல் இம்போர்ட் லேயர் ஐஎல் கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் அந்த லேயர் வந்துடும். போன லேயர் எல்லாமே வந்துடும். இப்போ பாருங்க, நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ரூம் வைஸ் பேராமீட்டர் தான் போகிறேன். அதில் என்ன செய்யணும்? ஃப்ளோர் 0 ஓடிஎஸ்ஆர் கட். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. டீல் பண்ணி டெக்ஸ்ட் டீல் பண்ணிக்கலாம். சரியா? எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எப்படி எடுத்துக்கோம்னா பில்டப்ல டிடக்ஷன் லேயர் எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த லேயர் வச்சுன்னா அந்த டோட்டல் பில்டப் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது? கழிச்சிடும். புரியுதா? டிடெக்ட் பண்ணிக்கோங்க சார். ஆட்டோமேட்டிக் டெலிட் பண்ணிடும். சரியா? ஓகே. ஒருவேளை அப்படி நீங்கள் ஃபுல்லாக போட்டிருந்தீங்கன்னா இப்படி டெலிட் பண்ணிக்குவாங்க. சரியா? ஆனால் சார் இப்போ நான் சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் அந்த கெனாட் ஃபைண்ட் லேயர் அது என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி சார் பார்க்கணும்? ஐஎல் இம்போர்ட் லேயர். அதாவது நம்மளோட ஸ்டாண்டர்ட் லேயர் வந்து எல்லாமே டெலிட் ஆயிடும். சரிங்களா? நம்ம செட் பண்ண லேயர் எல்லாமே இங்கே இருங்களேன். ஒரு லேயர் இருக்குல்ல. சரியா? புரிஞ்சா? இப்போ நான் பறிச்சு கொடுக்குறேன். பறிச்சு கொடுக்குறேன். அன்வான்டா இருக்க லேயர்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டுமா? ஆமாங்க சார். இப்போ நான் போய் இந்த இடத்துல ரூம் வைஸ் பேராமீட்டர் கொடுக்குறப்ப புதுசாக எனக்கு இந்த பில்டப் டிடக்ஷன் லேயர் இந்த ஓடிஎஸ் தான் வரும். சரிங்களா? இந்த ஓடிஎஸ் நான் கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் காலம் இந்த ஆப்போசிட் காலம் கொடுக்குறப்ப பாருங்க என்ன சொல்லுங்க. பாருங்க என்ன சொல்லுது? ஏன்னா ஃபைன் லேயர் இருந்ததுதான். ஏன் ஆமாங்க சார். அந்த லேயரை டெலிட் பண்ணி விட்டுருச்சு. அது பறிச்சு கொடுக்குறப்ப பறிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு லேயரை நம்ம சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ண முடியாது. சரியா? வராது. எல்லாம் முடிச்சுட்டு தான் கடைசியில தான் பர்ச் கொடுக்குறோங்க சார். இப்போ ஆமா அதுதான். இப்போ ஒருவேளை அது ஒன்றும் பிரச்சனை பாருங்க. வேற கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஐஎல் கொடுங்க, இம்போர்ட் லேயர் மாதிரி வந்துடும். இப்போ நீங்க ஆர்டபிலிட்டி கொடுத்து பாருங்க. ஓகேங்க சார். ஓகேவா? ஓகே. பர்ச் கொடுக்கலைன்னா அதுக்கு முன்னாடியே இதை டைரக்டாவே அப்படியே கொடுக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. புரிஞ்சா? ஓகே. எப்பவுமே கெனாட் ஃபைண்ட் லேயர் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? ஐஎல். ஓகேவா? ஐஎல் இம்போர்ட். புரிஞ்சா பிரதா? புரிஞ்சுது. புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சுது சார். இல்லைங்க சார். ஓகே. தென் அடுத்து பாருங்க, நீங்க அடுத்த இதில் ஒர்க் பண்ணீங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்து நல்லா கவனிங்க, எனக்கு இது வந்து ஃபீட்லையும் வேணும்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இந்த அளவுக்கு வந்து எனக்கு அப்படியே எனக்கு ஃபீட்ல மாறணும் சார், அதுவும் எனக்கு வேணும். கிளைண்ட்டுக்கு வந்து மீட்டர்ல புரியாது சார், ஃபீட்ல தான் சார் புரியும் அப்படின்னு சொன்னாங்க நாள். ஓகேங்களா? கவனிங்க. ஜஸ்ட் நான் டீல் பண்ணிடுறேன். கவனிங்க என்ன செய்யணும்? டீல் பண்ணிடுறேன். கவனிங்க. எஃப்டி ஃபீட், அதான் ஃபீட் தான் ஸ்டார்ட் எஃப்டின்னு வச்சிருக்கேன். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் கார்னர் இந்த 40 நான் பிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக் வந்துச்சா? ஓகேங்க சார். புரிஞ்சா பிரதர்? புரிஞ்சுது சார். ஓகேவா சார்? எனக்கு ரெண்டுமே வேணும் சார் அப்படின்னு நினைங்கன்னா ஜஸ்ட் மேலே லைட்டாக, ஏன்னா அதே இடத்துல தான் பொசிஷன் ஆகும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றேன்? லைட்டாக மேலே வச்சு விட்டுட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் எப்படி கொடுக்குறேன் கவனிங்க. சார் ஓகேங்க சார். புரிஞ்சு சார்? புரிஞ்சுங்க சார். ஓகே. வேற டவுட் இருக்கா சார்? சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் இப்போ ஸ்டார்ஸ் இல்லைனாலும் ஸ்டார்ஸ் நம்ம அதுக்கு மேலே எதுவும் போடுறது இல்லைங்க சார். ஆனால் ஸ்டார்ஸ் காமிச்சிக்கலாமாங்க சார்? காமிச்சிக்கோங்க, தப்பு இல்லை. சரிங்களா? இதுக்கு மேலே மொட்டை மாடிக்கு போகிறாங்கல்ல. சரியா? ஆமாம் சார். அப்போ சார் அதுக்கு அதனால தான் சார் அப்போ வந்து எஃப்எம்எல் யூஸ் பண்ணி எல்லாம் மாற்றிட்டாங்க சார். இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிலங்க சார். ஃப்ளோர் 1 கன்வெர்ட் அது ஒன்றும் இல்லை. எஸ்டிசிபி அதை எப்படி எங்கே இருங்க எஸ்டிசிபி கொடுங்க. என்னங்க
கவனிப்பு கொடுத்து இந்த ஃப்ளோர் ஒன் கொடுத்து முதல் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எப்படி இருக்கீங்க அதே மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா மாற போகுது. ஓகே ஓகே எஃப்எம்எல்ஏ தேவையில்லையா? புரியுதா பிரகாஷ்? ஓகே ஓகே சார். கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருச்சா? வந்துச்சு. வந்துச்சா பிரகாஷ்? ஓகே ஓகே ம், வேற வேற பிரகாஷ். சார். நீங்க என்ன கமெண்ட் பார்த்துருக்கீங்க? சார் இன்னைக்கு பிஎல்சிங்க சார், பாலிலைன் நாட் க்ளோஸ்ங்க சார். வெரி குட். அடுத்து சார் அடுத்து cannot எஸ்ஓஎல். find layer வந்து என்ன கமெண்ட் சார்? சார் ஐஎல் இம்போர்ட் லேயருங்க சார். வெரி குட். எஸ்ஓஎல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? சார் என்ன பிரகாஷ் அதுக்கு பண்ணிட்டீங்களா? எஸ்ஓஎல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஹலோ சார் இருக்குங்க சார். ம், எழுதிக்கோங்க. சரி. செலக்ட் எஸ் ஆப்ஜெக்ட் ஓ எல் லேயர். சரிங்களா? எந்த ஆப்ஜெக்டை நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்டோட லேயர் எல்லாத்தையுமே காட்டும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் நான் பிக் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? ஒரு லேயர் ஒரு இந்த ஆப்ஜெக்ட் வச்சுன்னா அந்த லேயரை காட்டுதான். ஆமாம். நான் இதே ஒரு ஃப்ளோரவே நான் பிக் பண்ண எனக்கு என்ன ஆகும்? ஃபுல்லா காட்டுமா? ஃபுல்லாக ஆமாங்க. இது நம்ம ஒரு டிராயிங்கை வந்து என்னென்ன தப்பு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க முதல்ல யூனிட் ஆஃப் கிரவுண்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுவீங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சோமா நம்ம அதில். ஆமாங்க சார். ஸோ புரியுதா? ஃபர்ஸ்ட் புரியுது, வந்து புரியுது. இந்த ஒரு ஃப்ளோரை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இது எல்லாமே ஃப்ளோர் 000 வரும். ஆமாம் ஆமாம். ஃப்ளோர் ஒன்னை செலக்ட் பண்ணா எல்லாமே ஃப்ளோர் 1 வரணும். சரிங்களா? ஓகே 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 சார். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுங்க சார். ஓகே. அடுத்து எஃப்எம்எல் ஒரு ஃப்ளோர்ல போட்டிருக்க அதே பிளானை அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா மாத்துறதுக்கு தான் எஃப்எம்எல் ஃப்ளோர் மேட்ச். ஓகேங்களா? ஓகே சார். ஒரு ஃப்ளோர்ல இருக்கிற லேயரை அப்படியே மேட்ச் பண்றோம், அதான் ஃப்ளோர் மேட்ச் லேயர் எஃப்எம்எல். புரியுதா? ஓகேங்க சார். வேற வேற என்ன கமெண்ட் அடுத்தது QM query QM ரொம்ப ரொம்ப முக்கியமான கமெண்ட். சரிங்களா? புரியுதா? QM வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் உதாரணத்துக்கு பிளாட் பவுண்டரி எங்க இருக்கு? எந்த எந்த வச்சிருக்கீங்க லேயர்? சார் சைட் பிளான் வச்சுருக்கோம் சார். சைட் பண்ணது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? ஒருவேளை கவனிங்க, நின்னுங்க, ஒண்ணும் இல்லை, கவனிங்க. ஒரு சின்ன சர்க்கிள், ஓகேவா? இதனால இருக்கு சூப்பர் இம்போஸ் லேயர்ல இருக்கா? சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 10 இடத்துல இருக்கு. எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியாது. சரியா? ஓகே ஓகே. இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? கோயில் வந்து சொல்லும் மோர் தென் 1 polyline, பிளாட் பவுண்டரி இஸ் மோர் தென் 1 polyline, ஏதாச்சும் பில்டப் மோர் தென் 1 polyline, ஐ எக்ஸ்பெக்டட் 1 polyline அப்படின்னு ஒரு கொரி வரும். சரியா? அப்ப மோர் தென் 1 polyline அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே ஒண்ணுக்கு மேற்பட்ட லேயர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அர்த்தம். சரியா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா QM உதாரணத்துக்கு சூப்பர் இம்போஸ் மோர் தென் 1 polyline சொல்றாங்க. சரிங்களா? ஓகே சார். அப்ப சூப்பர் இம்போஸ் லேயரை 2-3 இடம் வச்சுக்கணும், ஒண்ணுக்கு மேற்பட்டு வச்சுக்கணும் அர்த்தம். சரியா? என்டர் கொரி லேயர்னா கொரியில அந்த லேயர் பேரை சொல்லியே சொல்லும். சூப்பர் இம்போஸ் இஸ் மோர் தென் 1 polyline, எக்ஸ்பெக்டட் 1 polyline அப்படின்னு சொல்லியே சொல்லும். சரிங்களா? அப்ப அந்த கொரியில என்ன லேயர் பேரை சொல்றாங்களோ அந்த லேயர் நீங்க டைப் பண்ணணும். இந்த கொரி லேயர் என்டர் கொரி லேயர்னு சொல்றாங்களா, கொரியில என்ன லேயர் பேர் சொல்லுதோ அந்த லேயரை நீங்க டைப் பண்ணணும். ஃபுல்லா டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ சூப்பர் இம்போஸ்ங்கிறது யூனிக் தான். சூப்பர் அப்படிங்கிற வார்த்தை மற்ற எந்த லேயர்லயுமே இருக்காது. இம்போஸ்ங்கிற வார்த்தை எந்த லேயருமே இருக்காது. சரியா? ஓகே சார். எந்த லேயர் நேம்லயும் அது இருக்காது. புரியுதா? அப்ப இங்க என்ன பண்ணணும், நம்ம இம்போஸ்ன்னு கொடுக்குறேன். IMPOSE கொடுத்துனா பேசிக் பேஸ் பாயிண்ட் கேட்கும். ஏதாவது ஒரு நீங்க போய் கிளிக் பண்ணி மொத்தம் எத்தனை நம்பர் யூஸ் பண்ணி சொல்லுதா? 9 மொத்தம் 9 நம்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? தென் ஓகே கொடுத்துட்டு அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதிகம் மார்க் பண்ணிட்டாங்க. மார்க் பண்ணிட்டா மார்க் பண்ணிச்சு. ஸோ இது தேவையில்லையோ அது அப்படியே நான் சொல்றேன். கவனிங்க, இப்போ இந்த 4 இருக்கா, ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறேன், தென் டெலிட் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்கா, தென் செலக்ட் பண்ணி டெலிட். ஓகே. அடுத்து பாருங்க, இங்கே 3 இருக்கா, செலக்ட் டெலிட், செலக்ட் டெலிட், தென் மொத்தமாக இருக்கு. சரியா?
இப்போ எப்படி ரீசெக் பண்றது? நமக்கு ஒன் பாலின் தானே இருக்கணும். எகைன் QM கொடுங்க. இம்போஸ் இம்போஸ் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு. கரெக்டா இருக்கா? கரெக்டா. ஸோ இதுதான் அந்த QM. QM ரொம்ப ரொம்ப முக்கியமான கமெண்ட். வேற டவுட் டவுட் இருக்கா? சார் இல்லைங்க சார். ஓகே, நாளைக்கு என்ன பண்ணுறீங்க தெரியுமா? G+2 வரைக்கும் டிராயிங் போட்டுருங்க. சரியா? அது எப்படி போடணும்னா கிரவுண்ட் ஃப்ளோரை போட்டுக்கோங்க டிஃபால்ட்டா. அது அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் வைக்கணும், செகண்ட் ஃப்ளோரும் வைக்கணும். கீழே இருக்க போர்ட்டிக்கும் மேலே வரப்போ பால்கனியாக மாறும். அவ்வளோதான். சரியா? புரியுங்க சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் செகண்ட் ஃப்ளோர் போட்டா எல்லாம் சேம் கிரவுண்ட் போட்டுக்கணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டுக்கணும், செகண்ட் ஃப்ளோர் போடணும். உங்களோட ஒர்க் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் போட போறீங்க. அது அப்படி என்ன செய்றீங்க? மேட்ச் பண்றீங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் மேட்ச் பண்றீங்க, அப்படி செகண்ட் ஃப்ளோருக்கும் மேட்ச் பண்றீங்க. சரியா? ஓகேங்க சார். செக்ஷன் வந்து நல்லா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நான் கொடுத்துருப்பேன். செகண்ட் ஃப்ளோர் செக்ஷன் நீங்க மேனுவலா போட்டுக்கோங்க. சரியா? இன்னும் எடுத்து அப்படி மேலே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? ஓகேவா? ஓகேங்க சார். ரெண்டு அவுட் கப்பல் சார் இல்லைங்க சார். சார் அப்போ பார்க்கிங்கும் அப்புறம் அதுக்கு தகுந்தாப்புல செட்பேக்கும் ஹைட் ஆஃப் த பில்டிங் போட்டு கண்டிப்பா ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து 3 ஃப்ளோர்னா பாருங்க 9 மீட்டர் வச்சுக்கோங்க. சரிங்களா? 9.5 மீட்டர் வச்சுக்கோங்க. சரியா? சார் ஓகேங்க சார். இப்போ ஷீட்லைங்க சார், இப்போ இங்க எலிவேஷன் நீங்க எலிவேஷன்ல ஏதாவது லேயர் யூஸ் பண்ணி பாத்தீங்களா? ஒண்ணுமே நீங்க இந்த டிஜிட்டல் ஷாப் தான் அக்செப்ட் ஆயிருக்குங்களா? ஓகே ஓகேங்களா? ஸோ பிளான் செக்ஷன் தான் மெயின். ஏன்னா டீட்டெயில் எல்லாமே செக்ஷனே நம்ம காமிச்சிடும். ஹைட் எல்லாத்தையுமே சில பேர் என்ன பிளான்ல காமிக்க டெலிவிஷன்ல காட்டுவாங்க. தேவையில்லை, செக்ஷனே காமிச்சாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. இது நீங்க போடாம இருந்தா கூட அக்செப்ட் ஆயிருந்தா பாத்துக்கோங்க. சரியா? போடாம போடக்கூடாது. சரியா? ஓகே. வேற டவுட் இருக்கா? அப்புறம் இன்னொன்னு நடத்துறேன் சார். இருக்குங்க சார், லைசன்ஸுங்க சார். நீங்க கேட்டு வந்தோம் சார், டிடிசிபி ஆஃபீஸ்ல கேட்டோம். சொல்லுங்க. ஓகே, நடத்துன டவுட் இருக்கா? சார் இல்லைங்க சார். டோட்டலா முதல்ல என்ன செஞ்சேன், டோட்டலா போட்டுருங்க பில்டப் ஏரியாவா. அதை என்ன செஞ்சேன், என்ன கட்டிங் அதுக்காக மட்டும் மாத்தி விட்டேன். சரியா? ஆமாங்க. ஒரு வே. இன்னொரு வே என்ன செஞ்சேன், ரூம் வைஸ் பேரமீட்டர்ல போய் என்ன செஞ்சேன், ஓடிஎஸ் வரும், மொத்தமா கூட கழிச்சு விட்டுக்கலாம். சரிங்களா? 2 வே இருக்கு. நீங்க பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதான் ஈஸி. சரிங்களா? ஓகே பிரதர், ஒரு நிமிஷம்.